பாஜகவோட வேட்பாளர் லிஸ்ட்டில் எப்போ வர இருக்கிறது? நம்ம இப்போ 3 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். எப்போ நயினாருக்கே தெரியாத விஷயத்தை என்கிட்ட கேட்டீங்க. பெரிய தகராறு, பெரிய பிரச்சனை. நேற்று அந்த இவர் ஹெலிகாப்டரில் வர வச்சது. அப்புறம் நேற்று பேசி நேற்று ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. கூட்டத்தில் கட்சிகளுக்குள்ளேயே ஒற்று இது இல்லை, உள்ளகையும் பிரச்சனை, கூட்டணியிலையும் பிரச்சனைன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அவர் பிடிச்சி திட்டி விட்டுக்கிறார் போல. யாரு? எடப்பாடி. ஏங்க நேற்று முதல்ல சிவகங்கை போகிறாங்க, முடிச்சிட்டார். ஆமாம். எந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்தி பேசுவீங்க? உங்களுக்கு 25, 27, 10, 30 உங்களுக்கு வேட்பாளர் இத்தனை தொகுதி வரப்போன்னு தெரியுதுல்ல, அந்த தொகுதிக்கான வேட்பாளர் தேட முடியலன்னா அப்புறம் என்னங்க? நான் சொன்னேன்ல, இவர் ஒன்றுமே இல்லைன்னு. ஆமாம். நயினார் அடிச்சு எழுதினுக்கிறாங்க. அவர் முடிச்சு விட்டார். அண்ணாமலை வரவே கூடாதுன்றது இல்லை, எந்தெந்த தொகுதியால் லாக் பண்ணிட்டாப்புல. இப்போ கூப்பிட்டுக்கிட்டு அண்ணாமலை இருந்தால் ஆகணும், அவர் இல்லைன்னா சிக்கல், அவர் தனியாக ஒரு ஆவர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்காருனோன்னா அவரை வர வைங்கன்னு சொல்லி, என்ன போட்டிட்டு ஆகணும் தேர்தல், நான் போட்டின்னா எனக்கு இந்த மாதிரி தொகுதி வேணும், அதெல்லாம் பேசிக்குவாங்க. நீ வந்து இதுனா ஒரு தொகுதி கூட தரமாட்டேன்னு இப்போ ஏடிஎம்கேல உறுதியாக இருக்காங்க. ரைட்டு. இவர் எங்கே போட்டிடுவார்? நேற்று லிஸ்ட்டு போயிடுச்சு. மறுபடியும் ஒரு 4-5 பேரை நீக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் பேரை சேர்த்து புது லிஸ்ட்டு நேற்று சாயந்தரம் தான் போயிருக்கு.